வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆதித்யா L1 மிஷன் இனிதே ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம இந்தியர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த ஆதித்யா L1 மிஷன் இனிதே ஆரம்பிச்சிருக்குங்க. எஸ், அந்த ஆதித்யா L1 விண்கலம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம PSLV C-57 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க இருக்க மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. நப்பா இந்தியர்கள் இப்படி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரயான் 3ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த சூரியன் சார்ந்த ஆய்வுன்னு சொல்லிட்டு ஆதித்யா L1 மிஷன் மூலமாக திரும்ப நம்மளோட கவனத்தை அவங்க பெற்றிருக்காங்க. இந்தியன்ஸ் வேற லெவலில் கலக்குறாங்கன்னு எல்லாருமே இப்போ வாழ்த்து மழையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்தியர்கள் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிக்கிட்டு இருக்கு இந்த விண்வெளி சார்ந்த ஒவ்வொரு ஆய்வு விஷயத்துலையும். கிட்டத்தட்ட 100லிருந்து 120 நாட்கள் வரைக்கும் இந்த விண்கலம் இருக்குல்ல, இது பயணிக்க போதுங்க. இந்த ஆதித்யா L1 விண்கலம் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். இத்தனை நாட்கள் பயணத்துக்கு பிற்பாடு தான் இந்த L1 பாயிண்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆதித்யா L1 அடைய போகுது. இந்த ஆதித்யா L1 மிஷனை பற்றி நம்ம மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க. ஒரு விஷயம் தெரியுதா, சமீபத்தில் தான் சந்திரயான் 3 லான்ச்சை பற்றி உலகம் முழுக்க பேசணும், தொடர்ந்து அப்டேட்டாக வந்துகிட்டு இருந்துச்சு. இந்தியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சது. இப்போ அதை தொடர்ந்து இந்த L1 மிஷன் இருக்கு பாருங்க, ஆதித்யா L1 மிஷன், இதுவும் நமக்கு அடுத்த கட்ட ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரோ தொடர்ந்து தொட்டதெல்லாம் பொண்ணாயிட்டு இருக்கு. அது அந்த ஆதித்யா L1 மிஷனும் அமையும் நம்புறேங்க. இப்போ டவுட் உங்களுக்கு வரும், ஏன்பா சூரியன் சார்ந்த ஆய்வுனா நம்ம விண்கலனை சூரியனுக்கே செலுத்த போகிறோமா? ரொம்ப தூரமாச்சப்பா, அது கிட்ட போனால் பொசிங்கிடுமே எல்லாமே, அதில் எப்படி நம்ம ஆய்வு பண்ணுவோம்? நிலவில் மேலே இது போல் எதுவுமே தகவல் இல்லைன்றதால நம்ம லேண்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் கஷ்டமாச்சு அப்படின்னு சந்திரயான் 3 மனசில் வச்சு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பார்க்கக்கூடாதுங்க. சூரியன் சார்ந்த ஆய்வு வேறு மாதிரி இருக்கும், சந்திரன் சார்ந்த ஆய்வு வேறு மாதிரி இருக்கும். தெளிவாக சொல்கிறேன், நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சம ஈர்ப்பு மையம்னு ஒன்று இருக்கும். இது உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் சந்திரயான் 3 மிஷன் அப்போ இந்த எர்த் பவுண்ட் மேனுவர்ஸ் இருக்குல்ல, நம்ம பூமியை அப்படியே சுற்றுவட்ட பாதையில் நம்ம விண்கலம் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 5 சுற்று முடிஞ்ச பிற்பாடு நிலவை நோக்கி இது பயணிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கும், இந்த பூமிக்கும் நிலவுக்கும் இடையில இருக்க சம ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நடக்கும். ஆனால் நம்ம சந்திரயான் 3 என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிலவை நோக்கி. ஆனால் இந்த ஒரு ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் ஆதித்யா L1ல அந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம், அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ஆய்வே பண்ண போகிறோம். ஆனால் சூரியன் சார்ந்து ஆய்வு பண்ண போகிறோம். குழப்பலைங்க, தெளிவாக சொல்கிறேன். இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க அந்த சம ஈர்ப்பு மையம் இருக்குது பார்த்தீங்களா, இதை L1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாக்ரேஞ்ச் பாயிண்ட் 1ன்னு அர்த்தங்க. இந்த L1 சுற்றி ஒளிவட்ட பாதை இருக்கும், அதைத்தான் நம்ம ஆதித்யா L1 விண்கலம் இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தம். புரியுதா? சூரியன் சார்ந்த ஆய்வுக்காக நம்ம கிட்ட போக முடியாது, ஆனால் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இடையில இருக்க அந்த L1 பாயிண்ட்டை பிடிச்சி அதோட ஒளிவட்ட பாதையில் ஃபுல்லாக நம்ம கவனம் செலுத்தி ஆர்பிட் பண்ண போகிறோம். அப்படின்னு என்னப்பா L1 பாயிண்ட் அடையிறது ஈஸி தான் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூரங்க. அதாவது நம்ம சந்திரயான் 3 மிஷனில் நிலவு நோக்கின பயணம் இருக்குல்ல, இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட காலத்தை விட இந்த L1 பாயிண்ட்டை அடையிறதுக்கு நம்ம காலம் அதிகமாக எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 110 நாட்களுக்கு மேலே நாம் பயணிக்கணும். புரியுதா? அதாவது செப்டம்பர் 2 லான்ச் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து 110 நாட்கள் ஆகலாம், 115 நாட்கள் ஆகலாம், 120 நாட்கள் கூட ஆகலாம், ஏன் அதுக்கு மேலே கூட எடுக்கலாம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும். ஏன் அவ்வளோ தூரம் பண்ணுது? அவ்வளோ தூரமானு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அவ்வளோ தூரம் தான். 15 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணால் தான் அந்த L1 பாயிண்ட்டையே அடைய முடியும். அந்த L1 பாயிண்ட்டை அடைஞ்ச பிற்பாடு தான் இங்கே நம்ம அந்த விண்கலனை நிலைநிறுத்தி ஃபுல்லாக ஆர்பிட் பண்ண வச்சு ஆய்வை மேற்கொள்ள முடியும். அதுவும் அந்த 110 நாட்களை கடந்த அந்த பயணம் இருக்குல்ல, அந்த L1 பாயிண்ட்டை நோக்கின அந்த பயணம், இது சைக்கிள் பேஸ்ட் லைட் மீன்ஸ் சுழற்சி முறையில் இந்த பயணம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்பா சொல்கிறதெல்லாம் புரியுது, சூரியனை நம்ம ரொம்ப நெருங்கிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை, அந்த விண்கலனுக்கு டேமேஜ் பெருசாகலாம். அதனால் அந்த L1 பாயிண்ட்லேருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்ற அது துல்லியமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இப்போ இருக்க இஸ்ரோ ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறது துல்லியமாக நம்மளால் ஆய்வு மேற்கொள்ள முடியுன்றாங்க. இந்த L1 பாயிண்ட்டில் இருந்து சூரியனை நாம் முழுக்க ஆராய முடியும்னு அடித்து ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும்னா, சூரிய புயல் ஏற்படுறது இருக்குல்ல, இதை பற்றி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பூமியை சூரிய புயல் தாக்கிறதுக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்னு நம்மளால் கிளியர் கட்டாக இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஆய்வு மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? சூரிய புயலோட துகள்கள் இருக்குல்ல, இது சார்ந்த பரிசோதனையும் இந்த ஆதித்யா L1 மிஷன் இருக்கு பாருங்க, இதில் ஒரு பகுதியாக இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் தாங்க. ஒரு விஷயம் சார்ந்து கூட திட்டம் வகுக்கிறது கிடையாது, மல்டி பர்பஸ் தான். அதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. தெரியுது பாருங்க, மிக முக்கியமான ஒரு வரைபடம். இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்க, எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது எல்லாமே இந்த படத்துக்குள்ள அடங்கிடும். அது இப்படி தான் இனிஷியேட் ஆக போகுது, நிறைவு பெறவும் போகுது. இந்த ஆதித்யா L1 மிஷன் சார்ந்த விண்கலம் இருக்குல்ல, இதில் கிட்டத்தட்ட 7 கருவிகள், பிரதான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் 4 கருவிகளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை மட்டும் முழுக்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த 4 கருவிகளோட வேலை. ஏன் பாப்பா மற்றது 3 இருக்குல்ல, அது என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அடுத்த ஒரு பிரதான வேலை இருக்குங்க அந்த 3 கருவிகளுக்கும். அதாவது இந்த L1ஓட ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் சார்ந்து என்னென்ன அப்டேட்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நம்ம இஸ்ரோ பேஸ் இருக்குல்ல அதுக்கு ஃபுல்லாக தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட மிக முக்கிய வேலையை அந்த 3 கருவிகள் செஞ்சிடும். ஸோ இந்த 7 கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இண்டிஜினியஸ், அதாவது எந்தவித வெளிநாடுகளோட உதவியும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்ம இந்திய உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்டது தான் அந்த 7 வகை கருவிகளும். நம்மளோட ப்ராஜெக்ட் 100% நம்மளோட ப்ராஜெக்ட் இது அப்படின்றத நெஞ்ச நிமித்து பெருமையாக சொல்லலாம். 7 ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நாம் பயன்படுத்துகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸை கேப்சர் பண்ணுறதுக்காகவும், பார்ட்டிகிள்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல இதை மெஷர் பண்ணுறதுக்காகவும், அண்ட் இந்த சூரியனோட லேயர்ஸ் இருக்குது பாருங்கள், அடுக்குகள், இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் நாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்த போகிறோம். ஏன்பா அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர்லாம் சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, இதோ பேர் இப்போ பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எதுக்காகன்றதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் மக்களே. இந்த ஆதித்யா L1ஓட அந்த 7 பேலோட்ஸ் இருக்குல்ல, அதில் மொதல் பேலோடுக்கு பேர் வெல்சி. இதை தொடர்ந்து சூட், சோலெக்ஸ், HEL1OS, ஆஸ்பெக்ஸ், பப்பா, ATHRDM. அந்த 7 பேலோட்ஸில் மொதல் பேலோட் சொன்ன பாருங்க வெல்சி. இதை விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலோடு எதுக்காகனா, இந்த இமேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணும். அங்கே L1 பாயிண்டில் இருந்தபடியே கேப்சர் பண்ணும். இது கூடவே இந்த ஸ்பெக்ட்ரல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணும். இது என்ன பண்ணோன்னா, இந்த சோலாரோட கொரோனா இருக்குது பார்த்தீங்களா, அதை அடையாமலேயே நம்ம L1 என்ன பண்ணுறோம், ஓகே அதை மைண்டில் வச்சுங்க, பார்க்குற மாதிரி நம்ம கிடையாது. ஸோ L1 பாயிண்டில் இருந்தபடியே இந்த சோலாரோட கொரோனாவை ஃபுல்லாக கேப்சர் பண்ணும், ஃபோட்டோ எடுக்கும். இது கூடவே இந்த ஸ்பெக்ட்ரல் டேட்டா இருக்குல்ல இதை கலெக்ட் பண்ணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட டெம்பரேச்சர் இருக்குல்ல இதையும் அதோட வெலாசிட்டி அண்ட் அதோட டென்சிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இப்போ ஏற்பட மிக முக்கிய வேலை தான் இந்த வெல்சி அப்படின்ற பேரோடு பண்ண போகுது. 2வது பேரோடுக்கு பேர் சூட், SUIT, சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இந்த விரிவாக்கத்தில் புரிஞ்சிருக்க எதுக்கான பேரோடுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோஸ்ஃபேர் அண்ட் குரோமோஸ்ஃபேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை படம் பிடிக்கிறதுக்காக தான் இந்த பேரோடுங்க. ஹை ரெசல்யூஷனாக அந்த ஒவ்வொரு பிக்கவரும் அவ்வளோ டெப்த்தாக கொடுக்கும் நம்மளுக்கு. இது எதுக்காகனா, இந்த சோலார் லேயர்ஸ் இருக்குல்ல, எசென்ஷியல் சோலார் லேயர்ஸ், இதை பற்றின புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சூட் பேலோட் ஒர்க் பண்ண போகுது. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா சோலெக்ஸ், SOLEX, சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரோ ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் ரிவீலிங் த சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி ஆன் த சன், அதாவது சூரியனோட மேற்பரப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எக்ஸ்ரே பதிவுகள் மூலமாக நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட சோலெக்ஸ் அப்படின்ற பேலோடு உதவும். 4வது பேலோடுக்கு பேர் HEL1OS. இதோட விரிவாக்கம் ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் எக்ஸ்ரேக்கு அடுத்தபடியாக ஹார்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாக டேட்டாஸை கலெக்ட் பண்ணும். எதை பற்றின டேட்டாப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை எனர்ஜி சோலார் ஃபினாமினா இருக்குது பாருங்க, இதை பற்றின மிக முக்கியமான டேட்டாஸை கலெக்ட் பண்ண போகிறது இந்த HEL1OS தான். 5வது பேலோடுக்கு பேர் ஆஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ASPEX, ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட். விண்ட் பார்ட்டிகல் அதோட விரிவாக்கத்தில் வந்துச்சு, எதுக்காகன்னு சொல்லிட்டு இன்சிட்டு அனாலிசிஸ் ஆஃப் சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ் பர்டிகுலர்லி புரோட்டான்ஸ் அண்ட் ஹெவியர் அயன்ஸ். ஏன்பா இந்த இன்சிட்டு அப்படின்னா சோதனை நடக்கிற இடத்துக்கே நம்ம போய் பண்ணுறது, அப்படி இல்லைனா அந்த குறிப்பிட்ட சோதனைக்குட்பட்ட பொருள் சார்ந்து நம்ம அங்கே போய் அதை எடுத்து அப்படியே அங்கேயே பண்ணுறது, இதான் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம். இங்கே நம்ம சூரியனே தொடலையே, அப்புறம் எப்படி இந்த இன்ஸ்டியூட் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான கேள்வி. இதை இப்போ வளர்க்குறேன். நாம் இருக்கிறது L1 பாயிண்ட்டில், சோலார் விண்ட் அப்படின்றது அந்த பாயிண்ட்டுக்கும் வரும், ஓகேவா? இதை புரிஞ்சுங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ், கிடைக்கிற அந்த துகள்களை அங்கே வச்சு நாம் அதோட ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஹெவியர் அயன்ஸை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எதுக்காக இன்ஸ்டியூட்னு சொன்னேன்னு சொல்லிட்டு, ரைட்டு. 6வது பேலோடுக்கு பேர் பப்பா, PAPAன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா. அதாவது இந்த சோலார் விண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹெவியர் அயன்ஸ் இருக்குது பாருங்க, இதை ஃபுல்லாக இன்சிட்டு அப்சர்வேஷன் மூலமாக நாம் அனலைஸ் பண்ணிப்போம். இதுக்கான தான் இந்த PAPA. இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க 5வது பேலோடு, கிட்டத்தட்ட அதோட வேலை இங்கே சிமிலராக இருக்கும். இது அல்டிமேட்டாக 7வது பேலோடுக்கு பேர் ATHRDM, அட்வான்ஸ்டு ட்ரை ஆக்சியல் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் மேக்னெட்டோமீட்டர்ஸ். இது என்ன பண்ணுன்னா, இந்த சோலார் கொரோனா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை ஃபுல்லாக மெஷர் பண்ணும். ஒரு ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு நோக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதேமாதிரி இந்த ஆதித்யா L1 மிஷன்லேயும் நோக்கங்கள் பெரிய பட்டியலாக போகுதுங்க. அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதில் முதல் நோக்கம் என்ன இந்த ஆய்வு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெப்பம் இருக்குல்ல, இது எப்படி உருவாகுது? இது நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியாக இருக்கலாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அசம்ஷனை முன்வைக்க முடியும் நம்மளால் பதில்கள்னு சொல்லிட்டு இந்த கேள்வி சார்ந்து. ஆனால் 100% வேலிடான ஒரு ஆன்சரை இது எத்தனை பேரால் கொடுக்க முடியும்? அந்த ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம ஆய்வாளர்கள் தேட போகிறாங்க.
அதோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த குறிப்பிட்ட ஆதித்யா L1 மிஷன். ரெண்டாவது நோக்கம், சூரிய புயல் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு வீரியம் மிகுந்தது, பலம் இழந்தது, இதெல்லாமே எப்படி மாறுபடும், இதை கண்டுபிடிக்கிறது இந்த ஆய்வில் இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கரோனா மாசு இருக்குல்ல, இது எவ்வளோ தூரத்துக்கு வெடிக்கும், அதோட அதிகபட்ச லிமிட்டேஷன் அப்படின்னு எதனா இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதோட நம்பர்ஸ் என்ன, இதை கண்டுபிடிக்கிறது. நாலாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் சைக்கிள் இருக்குல்ல, இது எத்தனை வருஷங்களுக்கு ஒரு முறை மாறுபடும், இதில் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை இதோட வீரியம்ன்றது பெருசாக மாறலாம், இந்த காலகட்டம் இருக்குல்ல, இதை கண்டுபிடிக்க அந்த ஆய்வின் மூலமாக நம்மளோட விஞ்ஞானிகள் ஃபுல்லாக அவங்கள அறிவை செலுத்த போகிறாங்க. ஐந்தாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய குழம்புகள்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக இதோட இர்ரெகுலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் எதனா இருக்கா, இதை ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். சூரிய மேற்பரப்பு வெப்ப மாற்றங்கள் இருக்குல்ல, இது எதனால் நிகழுது, எப்படிலாம் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கு, இது சம்மந்தமான ஃபைண்டிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏழாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா, சூரியனை சுற்றி இருக்க இந்த காந்த புலம் இருக்குல்ல, இதோட சக்தியை நாம் முழுமையாக இந்த வாட்டி மெஷர் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஏழாவது நோக்கம் மிகப்பெரிய நோக்கம். இதை மட்டும் நம்ம சாத்தியப்படுத்திட்டோம் அப்படின்னா விண்வெளி சார்ந்த ஆய்வில் இந்தியா புதிய மைல்கல்லையே படைக்கும்னு சொல்லலாம். அப்போ ஏற்பட்ட விஷயம் இது. சூரியனை சுற்றி இருக்க காந்த புலம் எப்போ ஏற்பட்டது அப்படின்ற கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. இந்த நோக்கங்கள் பட்டியலில் அல்டிமேட்டா இட் மீன்ஸ் எட்டாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா, சூரியனோட இயக்கவியல் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக A to Z தெரிஞ்சுக்கிறதுங்க. நாசா அண்ட் இதை தொடர்ந்து ESA, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இந்த ரெண்டு தரப்புகளையும் கடந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. என்னப்பா இதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த மூன்று தரப்புகள் தான் சூரியன் சார்ந்த ஆய்வுக்காக விண்கலனை அனுப்பிச்சிருக்கிறது. இதில் நான்காவது தரப்புன்னு எந்த நாடுமே உள்ள வரல. சைனா கூட இந்த பட்டியலில் கிடையாதுங்க, புரியுதா? இப்பேற்பட்ட சாதனை பட்டியலில் இந்தியா நான்காவது தரப்பாக சேரணுன்றதுக்காக தான் இந்த ஆதித்யா L1 மிஷனை நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த மிஷனை நாம் ஒரு ப்ரஸ்டீஜ் மிஷின்னே சொல்லலாம், தப்பே கிடையாது. இந்தியாவோட இந்த விண்வெளி ஆய்வு சார்ந்த வீரியம் இருக்குல்ல, நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிகள் இருக்குல்ல, இதை உலக நாடுகளுக்கு பறைசாற்றுற வகையில் இந்த கௌரவமான மிஷன் அமைப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இவ்வளோ தானே இந்த மிஷன், ஆதித்யா L1 மிஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது. நாம் இதை சும்மா விட்டுற போகிறதும் கிடையாது. அடுத்தடுத்த அப்டேட்ஸை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆதித்யா L1 மிஷன் சார்ந்து அடிப்படையான சில தகவல்களை மக்கள் இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. தி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் இந்தியன் அப்சர்வேட்டரி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மிஷன் சார்ந்த முக்கியமான விஷயமே இதுதாங்க. இந்த சேட்டலைட் இருக்குது பாருங்கள், இதை வச்சு தான் ஃபுல்லாக இந்த அப்சர்வேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. இந்த பெங்களூர் URSC இருக்குல்ல, அதாவது UR ராவ் சேட்டலைட் சென்டர், இங்கே தான் இந்த சேட்டலைட்டை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஸ்ரோ வெளியிட்டிருக்க அதிகாரப்பூர்வ புகைப்படம். அடுத்து இந்த ஆதித்யா L1 இருக்குல்ல, இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நீட்சியாக சொல்லிடுறேன், அப்போ தான் புரிதல் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மிஷனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் இப்போதைக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் ஏறலாம் இல்லை இறங்கலாம். இந்த மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா சோலார் அப்சர்வேஷன். ஆப்ரேட்டர் சாட்சாத் நம்ம இஸ்ரோ தான். இந்த ஆதித்யா L1 சுமந்துட்டு போகிற ராக்கெட் இருக்குல்ல, அது வேறு எதுவும் இல்லை, நம்ம PSLV XL இருக்குது பார்த்தீங்களா, C-57 சொல்லுவோம், அந்த ராக்கெட்டில் வச்சு தான் இந்த ஆதித்யா L1 மிஷன் இனிஷியேட் ஆக போகுது. லான்ச் மாஸ் பார்த்தீங்கன்னா 1475 கிலோகிராம். இதோட பேலோட் மாஸ் பார்த்தீங்கன்னா 244 கிலோகிராம். ஆக்சுவலாக சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து நாம் எந்த அளவுக்கு மெனக்கட்டமோ அதே அளவுக்கு தான் இந்த ப்ராஜெக்டில் மெனக்கட்டிருக்கோன்றது நம்பர்ஸ் மூலமாக தெளிவாக தெரியுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதுனாப்பா ஆதித்யா L1 புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதே உங்களுக்கு விளக்குற மக்களே, ஒன்றும் இல்லை, சந்திரயான் 3 இந்த சந்திரயான், அதாவது நிலவை குறிக்கிற மாதிரி இவங்க அதிகபட்சம் சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும். அதே ஃபார்மேட்டில் தான் இந்த ஆதித்யான்ற பேரை உள்ளே வந்திருக்கு. சமஸ்கிருதத்துலேருந்து ஆதித்யான்னு சொல்லப்படுதில்ல, அதுக்கு சூரியன் அப்படின்னு பொருளுங்க. அந்த சூரியன் சார்ந்த ப்ராஜெக்ட் இதுன்றதுனால தான் ஆதித்யான்ற பேர் உள்ளே வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். செகண்ட் ஆஃப் அது என்னப்பா L1 சொல்லிட்டு அதை பற்றி வளர்க்குற உங்களுக்கு லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா லிபரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு செலஸ்டியல் மெக்கானிக்ஸுங்க. இந்த விஷயங்களை இதை பற்றி நம்ம ரொம்ப உள்ளே போக வேணாம், மண்டை குழம்பிடும். பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஃபார் ஸ்மால் மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் த கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 2 மேசிவ் ஆர்பிட்டிங் பாடிஸ். இது M1 M2 இப்படின்னு வகைப்படுத்துவாங்க. 2னா 1 இந்த பக்கம் பூமி, இன்னொன்று இந்த பக்கம் சூரியன். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு இந்த எல்ன்ற பொசிஷனை வகைப்படுத்துவாங்க கிராவிடேஷனல் சார்ந்து. இந்த L1 ஃபுல்லாக இந்த கிளாக் இப்படி சுற்றுதுல, இந்த டைரக்ஷன் இல்லாமல் இப்படி சுற்றினா அப்படி இருக்கு, ஆன்டி கிளாக்கா. இப்படி தான் நம்மளோட ஆய்வு அப்படின்றது இந்த மிஷனில் போக போகுது. இதனால தான் ஆதித்யா L1 அப்படின்ற பேர் இது கிடச்சிருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான். இந்தியர்களால் நிலவை மட்டும் இல்லை, சூரியனையும் தன்வசப்படுத்த முடியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.